இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெருநாய்களினுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதை தடுக்க மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அவை போதிய அளவில் இல்லைன்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டி வராங்க. எங்கு திரும்பினாலும் கும்பல் கும்பலாக நாய்கள் சுற்றி திரிந்து வருகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருமே பாரபட்சம் இல்லாமல் தாக்கி நிலைக்குலைய வைக்குது. நாய்க்கடியால் ராபிஸ் பாதிப்பு, உயிரிழப்பு வரை நிகழ்வதால் இந்த சம்பவத்தில் உடனடி நடவடிக்கை தேவை அப்படின்னு அனைவருடைய எண்ணமாக இருக்குது. இது இப்போ பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. இனிமேல் இதை ரொம்பவே அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் சரி, மாநிலங்களுக்கும் சரி மிகப்பெரிய அளவில் கடுமையான பார்த்திங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில். இதை தொடர்ந்து இப்போ நடிகை திவ்யா ஸ்பந்தனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெருநாய்கள் எப்படி அடிக்கடி எப்போ என்ன செய்யும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாதோ அதுபோல தான் ஒவ்வொரு ஆணினுடைய மனதுமே அப்படின்னு அவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு பதிவு சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருது. எல்லோருக்குமே என்னடா இது, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே ஆண்களை, அவங்கள கைது பண்ணி நம்ம என்ன சிறையில் போடவா முடியும் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருது.